சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு தனித்தனியே குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்து மேற்பார்வையிடுவதற்கான குழுவினை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் மூத்த தலைவர் RS பாரதி, அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கட்சியின் பொருளாளர் TR பாலு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராசா, திருச்சி சிவா மற்றும் பொன்முடி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கவும் குழு அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கனிமொழி தலைமையிலான குழுவில் கட்சியின் மூத்த தலைவர் TKS இளங்கோவன், விவசாய அணி செயலாளர் AKS விஜயன், அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் KRN ராஜேஷ்குமார், MM அப்துல்லா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன், எழிலன் நாகநாதன் ஆகியோருடன் கட்சியில் இளையவரான சென்னை மேயர் பிரியாவும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளார். மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் வகையிலும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் திமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என அக்கட்சி அமைத்துள்ள குழுவில் இடம்பெற்றுள்ள TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சார், இப்போ இன்றைக்கு கட்சி தலைமை உங்களை அந்த குழுவில் போட்டிருக்காங்க. எப்போது இந்த பணிகளை தொடங்கும்? திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெறும் சார்? கட்டாயமாக திமுகவை பொறுத்தவரை மாநில சுயாட்சிக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்தக்கூடிய அடிப்படை கொள்கையாக மாநில சுயாட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு இப்பொழுது நடைபெறுகிற பாஜக ஆட்சியில் பல்வேறு மாநில உரிமைகளை அவர்கள் பறித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்துவோம். காரணம், அதுதான் திமுகவின் அடிப்படை கொள்கை. இதை முதல் கூட்டம் கூட்டுவீங்க. ஏன்னா கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், நீங்க எல்லா மாவட்டத்துக்கெல்லாம் போய் கருத்துலாம் கேட்டீங்க, வணிகர்கள் கருத்து கேட்டீங்க, விவசாயிகள் கருத்து கேட்டீங்க. அது போன்ற கருத்து கேட்புகள்லாம் இடம்பெறுமா? இப்பொழுதுதான் இன்றைக்குதான் அறிவிப்பு வந்திருக்கிறது. தலைவரை கலந்து ஆலோசித்து விட்டு அவற்றையெல்லாம் முடிவு செய்வோம். பல தரப்பு கருத்துக்களை கேட்பீங்களா சார்? கட்டாயம் கேட்டுதானே ஆக வேண்டும். சார், இப்ப கடந்த 2021 தேர்தல் அறிக்கை ஒரு முக்கியமா பேசப்பட்டது. வழக்கமா உங்களுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன்லாம் கூட கட்சி தலைவர் சொல்லுவார். இந்த தேர்தல் அறிக்கை கடந்த முறையை விட என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? ஏன்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ல சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி இருக்கின்றது. எதையெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்களுக்கான புதிய அறிவிப்பெல்லாம் இடம்பெறுமா சார்? கட்டாயம் இடம்பெறும். எல்லா அறிவிப்புகளும் மக்கள் நலம் சார்ந்த, இளைஞர்கள் நலம் சார்ந்த, மாணவர்கள் நலம் சார்ந்த அனைத்தும் இடம்பெறும். ஏனென்றால் திமுக என்பது மக்களுக்கான ஒரு கட்சி. இது ஒரு மதத்திற்கான கட்சி அல்ல, மக்கள் நலனுக்காக ஒரு கட்சி. எனவே அந்த கட்சி எப்பொழுதுமே மக்களை கருதித்தான் திட்டங்களை தீட்டும், வாக்குறுதிகளை வழங்கும். தேர்தல் குழு சில குழுக்கெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. TR பாலு தான் போன முறை மேனிஃபெஸ்டோ டீம்ல இருந்தாரு. இந்த மாற்றி அமைப்பு புதியவர்களுக்கான வாய்ப்பு, கட்சி தலைவர் முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, அது எப்படி பாக்குறீங்க? மேயர் பிரியாவுக்குலாம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க சார்? இது எல்லா ஒவ்வொரு துறையில் இருந்தும் மாநகராட்சி நிர்வாக முறைகள் அதில் எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்படுத்துகிறது, மருத்துவர்களுக்கு எத்தகைய இப்படியெல்லாம் நாங்கள் தேடி எடுத்து அந்த குழுவில் அவர்கள் விளம்பர செய்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு தரப்பினருக்கும் என்ன தேவை, அவர்கள் என்ன பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அதை எப்படி சரி செய்வது என்பதெல்லாம் நாங்கள் மக்களிடம் கலந்து பேசி முடிவெடுப்போம். இந்த கூட்டணி கட்சிகள் குழு அமைச்சிருக்கீங்க, அந்த பேச்சுவார்த்தை எப்ப சார்? அவங்க செய்வாங்க. குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய TKS இளங்கோவன் புதிய தலைமுறைக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.